90% வந்துருச்சு. நல்லா இருக்கு. ஆரம்பிக்குது விளம்பரம் கொடுத்துருவோம். 10 டேஸ்க்கு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நம்ம ஒருங்கிணைக்க போறோம்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். ஆனா அடுத்தபடியா இப்போ ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறோம். இது பயனளிச்சு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. முன்னாள் நிர்வாகிகள், அதாவது முன்னாள் அமைச்சர்களாக உங்களை பற்றிய கேள்விகள் நீங்க வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கிறதா அவங்க சொல்ல போறது, அவர்கள் கட்சியிலே இல்லை, அவர்களை பத்தி பேசுறாங்க. அதிமுக வந்து நீங்க சொல்றபடி கட்டுக்கோப்பா எடப்பாடி பழனிசாமி தலைவருக்கு அவங்க சொல்றது வந்து நீங்க பொறுப்பு தேவைன்னு சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் நீங்க சொல்லக்கூடிய கேட்கணும். இப்ப நான் புறப்பட்டு போக போறது வந்து வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போக போறேன். அப்போ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அம்மாவை பற்றி, அம்மா ஆட்சி செய்யும் போது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லாருமே வந்து அம்மாவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் முதலமைச்சர் அப்படிங்கறத வச்சுதான் இதெல்லாம் பின்னப்பட்டது. இப்போ வந்து அம்மாவுடைய போட்டோ வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லையா? நிறைய பேருக்கு தேவைப்படுது. அவங்கவுங்க அம்மாவுடைய போட்டோ காமிச்சு வாக்கு சேகரிக்கிறாங்கன்னாக்க, அம்மா எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நல்லவங்க, அது மட்டும் இல்ல மக்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு, இது எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் வந்து அதை உபயோகப்படுத்துறாங்க. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். என்னமா அதிமுக தொண்டர்கள் மனது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நான் வந்து வரணும், வெளியில எல்லா மாவட்டங்களுக்கும் வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில தான் நான் புறப்பட்டு எது சொல்றீங்க? கள்ளக்குறிச்சி. அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்துல இதுவரைக்கும் 65 பேர் வந்து இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அம்மா இருந்தப்போ இது மாதிரி நடக்கல. என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறை வந்து அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அம்மாவும் காவல்துறைக்கு வந்து நல்ல ஒரு முதலமைச்சரா இருந்தாங்க. அதனால வந்து அம்மாவும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் துரிதமா செயல்பட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் மக்கள் பிரச்சனை அப்படிங்கும் போது அம்மா தூங்குறது கூட இல்லை. ஏன்னா நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். சோ அதனால அம்மா இருந்தப்ப எந்த காவல்துறை இருந்ததோ அதே காவல்துறை தான் இப்பயும் இருக்கு. அந்த காவல்துறையை இயக்குறவங்க சரியா இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து. அதே சமயத்துல இந்த 65 பேர் இறந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நானும் போய் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும், அதாவது மருத்துவமனைக்கும் வெளியில என்னோட வண்டி போகும்போது என்னுடைய பக்கத்துல போகும்போதே நான் ஒருத்தங்க படுத்திருக்கத பாக்குறேன். ஒரு சகதியில ஒரு மனுஷன் படுத்திருக்காரு. அதுக்கு பக்கத்துல ரொம்ப அதிர்ச்சியா எனக்கு இருந்தது என்னன்னா, 2 காவலர்கள் நிக்கிறாங்க அங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டு போனேன் வண்டியில,
சரி ஏதோ தெரியல, ஏதோ கேஸ் போல படுத்திருக்காங்க, பக்கத்துல காவல்துறை நிக்குதேன்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு நான் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு. அந்த சமயத்திலையும் அதே இடத்துல அவர் படுத்திருக்காரு. அதே காவல்துறை 2 பேரும் 2 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் இறங்கி கேட்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான், காவல்துறை இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில படுத்திருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்கு, முதல் உதவி செய்யறது அவங்களோட காவல்துறையோட கடமை. அத அவங்க செய்யல. அதனால அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் போய் அவர் போயிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டார். ஆனா ஏதோ தெய்வ செயல், நான் அந்த நேரம் அங்க போறேன், அவரை பாக்குறேன், எப்படியோ சேர்த்து விட்டேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம், இந்த அரசாங்கத்து மேலையும் வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறைய எப்படி இவங்க வச்சிருக்காங்கறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த காவல்துறையக்காரர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அவரால். யாருக்கோ மேலதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேட்கிறாருன்னு தெரியல, கேட்டுக்கிட்டு நிக்கிறார ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டவருக்கு இல்ல. அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஆனா இப்போ இருக்கு. இதுல வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். வேற அமமுக பாஜகவோட இணைக்கப்படுற ஒரு கேள்வி தகவல் இருக்கு. அதாவதுங்க, ரேஷன் கடையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் 4வது வருடத்துல இருக்கு, சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்ல. அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் கொடுத்தா சர்க்கரை இருக்காது. இது மாதிரி தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா 2 மாதமாக ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல 2,21,00,000 குடும்ப அட்டைகள் கொடுத்திருக்காங்க, அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதுல 1,18,00,000 பேருக்கு அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ பாமாயில் கொடுக்கிற வழக்கம். இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 மாதமாக இது கொடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சர் டெண்டர் விட்டு, டெண்டர்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், டெண்டர் விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டெண்டரை அப்ரூவ் பண்ணல, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல. அதனால பருப்பு சப்ளை சுத்தமா நின்று இருக்கு, பாமாயில் சப்ளையும் நின்று இருக்கு. கிட்டத்தட்ட 1,18,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 டன்னு வாங்கணும் மாதத்திற்கு. அதே போல பாமாயில் 1,18,000 லிட்டர் வாங்கணும், 1,18,000 லிட்டர் வாங்கணும். அதையும் அவங்க வாங்கல. இது மாதிரி என்ன செய்யறாங்க இந்த திமுக அரசாங்கம்? மக்களுக்கு போய் சேர வேண்டியதை முறையா கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கறதே இல்லை, எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க.
இப்ப சமீபத்துல சட்டசபையில குறிப்பா அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க இப்பதான் டெண்டர் போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, முக்கியமா கவனிக்கணும், தேர்தல் நடைமுறை வந்துட்டு அதனால நாங்க வாங்கறது தள்ளி போயிட்டுங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், பார்லிமெண்ட் தேர்தல், மக்களவை தேர்தல் எப்ப வருதுன்னு உங்களுக்கு தெரியாத அரசாங்கத்துக்கு? அப்ப மக்களுக்கு மாதம் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு நீங்க அமைச்சரா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க முன்கூட்டியே டெண்டரை போட்டு வாங்க வேண்டியது தானே. இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்ற விஷயமா அது? இதனால எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க? 1,18,00,000 குடும்பம் பாதிக்குது. இதையெல்லாம் கேட்கறதுக்கு சரியான ஆள் அங்க இல்ல சட்டசபையில. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு முடிவு கட்டணுங்கிறது தான் என்னோட வேலையா நான் எடுத்திருக்கேன் மக்கள் சார்பில். அதோட தொடக்கம் தான் என்னுடைய பயணமே. மக்களை போய் சேர்ந்து சந்திச்சு மக்களோட நான் உரையாடி பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டணுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு. அதை தான் நான் செய்யணும். நிச்சயமா தவறுதான். ஏன்னா மக்கள் வாக்களிச்சு நம்ம வந்திருக்கோம். அதுவும் இப்ப திமுக அரசாங்கம் சரியா செயல்படல. இத தட்டி கேட்கறவங்க கேட்கறதுக்கு உள்ளர இருக்கிறது தானே நியாயம். அதுதான் என்னோட பதில். அவர் மூத்தவர், அவருக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்காரு இல்லையா. அவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்ல, அதனால போய் சாராயம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன, இந்த அரசாங்கம் சாராயத்தை அனுமதிக்குதுங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த பேசுற துணி அப்படித்தானே கொண்டு போகுது. அதெல்லாம் நிறுத்தணும். மொத்தத்துல இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து 14-15 வயசு பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் போதைக்கு அடிமையாயிருக்காங்க. இந்த மாதிரி கூலி வேலையை செய்வங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு உயிர் போகுது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் எடுத்துக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. இதுக்கெல்லாம் வருங்காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. என்னடா நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னுடைய தகுதி நியாயம் இதெல்லாம் வேற. ஏன்னா நான் தலைவர்கிட்டையும் அரசியல் சம்பந்தமா நிறைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கோம், பேசியிருக்கோம். அம்மா கிட்டையும் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய 24வது வயதுல இருந்து நான் இதுல இருக்கேன். அதனால நீங்க எல்லாம் பார்க்க தானே போறீங்க. அத பத்தி என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆமா, அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இது நடந்தது. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அம்மா எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா மக்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கணும், மக்கள் அதை விரும்பக்கூடியதா இருக்கணும்.
அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க. ஆனா திமுக அப்படி இல்லை. எதையாவது ஒண்ணு செய்ய முடியாதத கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருப்பாங்க அவங்க. அததான் இப்ப 4 வருஷமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு சொல்ல வேண்டியது, இப்போ மெட்ரோ ட்ரெயின் முதல் பார்ட் அம்மா இருந்தப்ப முடிஞ்சது. அதுல இப்ப எல்லாரும் பயணிக்கிறாங்க, எல்லாரும் போறாங்க. ரெண்டாவது பார்ட் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு 51%, மாநில அரசு 49%. இந்த பணம்லாம் கொடுத்துதான் முதல் இது சுற்று முடிஞ்சது. இப்ப நல்லபடியா நிறைய பேர் அதுல பயணிக்கிறாங்க, சந்தோஷம். அம்மா இருந்தப்ப முடிச்சு நல்லபடியா பண்ணோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது தொடங்கணும். இதுக்கு மத்திய அரசு 51% அவங்க கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு 49% கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாமே. மத்திய அரசோடைய சண்டை போடுறதுதான் அவங்களோட வேலையா இருக்கு. மக்களை பத்தி எல்லாம் அவங்க நினைக்கல. நினைச்சா சண்டை போட மாட்டாங்க. தேர்தல் சமயத்துல சண்டை போடலாம். தேர்தல் முடிஞ்சோடனே நம்ம அரசாங்கத்தை நடத்துறோம், அவங்க மத்திய அரசு. அதனால மத்திய அரசு மாநில அரசுங்கிறது அபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இது என்னன்னா கட்சியாவே இருக்குது. இன்னும் திமுக தமிழ்நாடு அரசு நடத்தல, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப அதனால என்னன்னா அவங்களும் பணம் கொடுக்கல, இவங்களாலையும் பணம் போட முடியல. ஆனா என்ன நடக்குது, இப்போ சென்னையில எல்லா ரோடுகள்லயும் அடைச்சு போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் கேக்குறேன், நீங்க குழி தோண்டிட்டு இருக்கீங்க, பணம் இருந்தாதானே அந்த கம்பெனி வேலை செய்யும். பணமே இல்ல. இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை? இதனால இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வருங்காலத்துல மழை வேற வரப்போகுது. எங்க பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி ஒன்வே போட்டு ஒரு பக்க பயணம்னு போட்டு எல்லா இடத்துலயும் அடைச்சி வச்சிருக்காங்க. இதனால கஷ்டப்படுறது மக்கள் தான். ஆனா அத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம், நம்ம பாட்டும் போவோம், மக்களை என்ன பாக்குறதுன்னு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விரைவில் 26 ஒரு நல்ல முடிவு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்களாம் எங்கேயும் போறதில்ல, இங்கதான் இருக்கீங்க. நாங்க எப்படி நடத்துறோங்கிறதையும் பார்க்க தான் போறீங்க. கடந்த செய்தியாளர் சந்திக்கும் போது நீங்க கொடநாடு விழாக்க மேற்கோள் காட்டி பேசியிருந்தீங்க. ஆமா, அத சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொல்றாரு, முறையான விசாரணை நடைபெற்று இருக்கு, 263 சாட்சியங்கள்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம், சீரான முறையில அந்த விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், முதலமைச்சர் தேர்தல் சமயத்துல என்ன சொன்னாரு, 3 மாதங்க, 3 மாதத்துல இத இந்த வழக்கை நான் முடிச்சிருவேன், குற்றவாளிய நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நடக்கலையே. இப்ப என்ன சொல்றாரு, நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு, போன பேட்டியில நான் சொன்னதுக்கு பிறகு இப்ப என்ன செய்தி வருது, இது இன்டர்போல் விசாரிக்கணும் அப்படின்னா என்ன, இன்னும் 20-30 வருஷம் ஆகும். அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. அவருடைய பேசுற முறை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வழக்க அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. நிச்சயமா நாங்க வந்துட்டோம். இப்ப போகும்போது நீங்களும் வாங்க டூர்ல.
அவங்க விமான நிலையம்லாம் கட்ட போறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சட்டமன்றத்துல. அதாவதுமா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை பிளான்ல. அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய தொழில் கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்துல எடுத்த முடிவு. அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவல்ல அமைக்கணும். அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு கடல் வழித்தடம் இருக்கு. நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு. அதுல குறிப்பா வந்து ரொம்ப ஆழமான பகுதி சென்னை. இங்கதான் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வரக்கூடிய இடம். அதனால சென்னைக்கு பக்கமா இருந்தால்தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு பெரிய கப்பல் வந்து போக முடியும். அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதனால வந்து இந்த இடம் இப்ப இவங்க சொல்ற இடத்துலதான் அங்க கம்பெனிகள் உருவாகிறதுக்கு இருந்தது. அதை நிறுத்தி அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதனால அங்க விமான நிலையம் வந்தா நல்ல விலை போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்க விமான நிலையம் அப்படிங்கறத சொல்றாங்க. நீட்டு தேர்வை பத்தி ஒண்ணு முக்கியமா சொல்லணும். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அரசாங்கம், அதான் கூட்டணியா அரசாங்கம் டெல்லியில இருந்தபோது 27/10/2010 அந்த அரசாங்கத்துல திமுகவும் அங்க வகிக்குது. அதுல இன்னும் பாருங்க, காந்தி செல்வன் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்தவர் தான் சுகாதாரத்துறை இணை அமைச்சரா இருக்காரு. அன்னைக்கு இந்த நீட்டை கொண்டு வர்ற அன்னைக்கு நான் கதைய சொல்றேன். அந்த 27/10/2010 அன்னைக்கு அவங்க மத்திய அரசு அறிவிக்குது, நீட்டு கட்டாயம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு கூட கூட்டாளியா தமிழ்நாட்டில இருந்து இருந்தது யாரு? இதே திமுக தான். ஆனா அதே திமுக இப்ப என்ன சொல்லுது? அரசியல் பண்றதுக்காக நீட்டை நாங்க வரவிட மாட்டோம். அன்னைக்கு உங்க மந்திரியே அங்க இருக்காரு, அதே மருத்துவத்துறையில இணை அமைச்சரா காந்திராஜன் இருக்காரு. நீங்களும் அந்த மந்திரி சபையில இருக்கீங்க. நீங்க இருக்கும்போதுதான் நீட்டு வருது. இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க? நீட்டு கூடாதுங்கிறீங்க. ஆனா அம்மா அப்படி கிடையாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த போதே நீட்டு தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு எப்படி அம்மா வந்து ஒரு நல்ல தீர்வை கண்டாங்களோ, அதே மாதிரி நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு விலக்க வர்ற மாதிரி ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றிருப்பாங்க. திமுக மாதிரி இல்ல அம்மா. திமுக இன்னைக்கு போடுறதெல்லாம் பகல் வேஷம் அப்படி நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். காரணம் என்னன்னா, உங்க மந்திரியே அங்க இருக்காரு. அன்னைக்கு நீட்டு வேணான்னு சொன்னா உங்க மந்திரி சபையில இருந்து விலகி வெளில வர வேண்டியதான். நீங்க வரலையே. அப்போ உங்களுடைய முகம் ரெண்டு முகமா இருக்கு. அது வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்.
பாரதி இன்னைக்கு ஒரு நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் பண்றாங்க. அதுக்கு வந்து நாய் கூட நீங்க பிஏ பட்டம் வாங்குற மாதிரி பட்டப்படிப்பு என்பது திராவிட இயக்கம் போட்ட பிக்சரா அப்படின்னு ஆசிரியர் நான் தான் சொல்றேனுமா, திமுக காரவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கிற மக்களை பிச்சைக்காரவங்க மாதிரி நினைக்கிறாங்க. மக்களையே அவங்க அப்படித்தாம்மா நினைக்கிறாங்க. மக்களை மக்களாவே நினைக்கலையே அவங்க. அவங்க வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்றாங்க, திராவிடம் அப்படின்னு ஒன்ன சொல்லிக்கிறாங்க. ஆனா முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு எது வேண்டாமோ அது எல்லாம் செய்யும் போது மத்திய அரசுல கூட்டணியில இருந்தது திமுக தான். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட்டு கூடாதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அம்மா இருந்தப்ப என்னவோ அதுதான். நாங்க வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஆக்கப்பூர்வமா, நல்லா கேட்டுங்க, ஆக்கப்பூர்வமா அதை நிச்சயம் செய்யும். மொத்தத்துலங்க நாடாளுமன்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். எல்லாருமே என்ன நினைக்கணும், ஒரே ஒரு இதுதான், மக்களுக்காக தான் எல்லாமே. அதுல வந்து எல்லாரும் ஒத்துழைச்சு செயல்படணுங்கிறது தான் என்னோட. அப்புறம் விவசாயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, நீங்களாம் கூட நினைச்சிருப்பீங்க பரவாயில்லையே தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கு, எப்பயுமே இல்லையே, அம்மா கூட இதை செய்யலையே, இது தனி பட்ஜெட்டு விவசாயத்துக்குன்னு சொன்னாங்க. விவசாயம் எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்தீங்கல்ல, இப்போ இதுக்கு ஒரு தனி பட்ஜெட்டு. அதாவது பேரை சொல்லிட்டு 4 தொலைக்காட்சியில அவங்களுடைய விளம்பரம் வந்துடும், அதோட அவங்க வேலை முடிஞ்சிருக்கு. இது மாதிரி தான் செஞ்சுட்டு போறாங்க. விவசாயிகளும் அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, அதையும் திரும்பி பார்க்கல. தமிழ்நாட்டில் வந்து இது ஆவின் பால் சென்னையிலேயே கிடைக்கல, அதுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, பால் வரது இல்லை. அதுதான் உண்மை. இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து பால் பவுடரை வாங்கி தண்ணியை சூடு பண்ணி அதுல போட்டு பாலை கலந்து பாக்கெட்ல போட்டு நிறைய கொடுக்குறாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்க, கிராமப்புறங்கள்ல வந்து அம்மா இருந்த போது மாடுக்கு வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் சப்சிடி கொடுப்போம், மீதி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுவோம், அவங்களுக்கு சேர்த்து விடுவோம், எல்லாரும் கரை கொடுப்பாங்க. அதனால வந்து வெண்மை புரட்சி அம்மா அரசாங்கம் இருந்தப்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ இவங்க எல்லாத்தையுமே விட்டுறாங்க, விட்டுட்டு கடைசியா பேசுறாங்க. இப்போ நீங்க எல்லாரும் கண்கூடா பாத்தீங்க, இதுல கள்ளக்குறிச்சியில இதெல்லாம் நான் வந்து இவங்க பதவி ஏற்று 3 மாதத்திலேயே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நான் சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நிர்வாக தன்மை அவங்களுக்கு ஒரு துளி கூட இல்லை. அதனால நான் வந்து துணிஞ்சு சொல்றேன். அரசு பேருந்தை பொறுத்த வரைக்கும் 22,000 பேருந்து அம்மா காலத்துல வாங்கினதுங்க. அதுக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க. இப்ப ஒன்னும் வாங்கல. இவங்க வாங்காம இந்த பழைய பஸ் எல்லாமே ஓரம் கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ 3 முறை 4 முறை போயிட்டு வரணும்னா அதை ஒரு ட்ரிப் ஆக்குறாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய ஒரு பையன் இறந்து போயிட்டா, இதெல்லாம் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா திமுக அரசு சரியான முறையில செயல்படலங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வச்சுக்கிட்டு அதாவதுமா படிப்படியா தான் செய்ய முடியும். அம்மா இருந்தப்பையும் படிப்படியா தான் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இவங்க இப்ப நடக்கிற நிர்வாகத்திலேயே தவறு இருக்கு.
அது கொஞ்சம் சரியா இருந்ததுன்னா இந்த உயிரிழப்புகள் வந்திருக்காதுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. ஏங்க, அதாவது ஒண்ணு வச்சுங்க, எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு போராட்டமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தீர்வே ஆகாதுங்க. அது ஒவ்வொரு கட்சியும் நம்ம இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்கு வேணா செஞ்சுக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தீவிரமா யோசிச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். காவிரி பிரச்சனையில எப்படி அம்மா அந்த நடவடிக்கை அம்மா எடுத்தாங்கன்னா, யோசிச்சோம். மத்தியில் ஆள்றவங்க 2 கட்சி தான். அதுல ஒருத்த மாத்தி ஒருத்த தான் கர்நாடகால வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை அரசியலா உபயோகிக்கிறாங்க கர்நாடகால. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி காவிரி தண்ணியை விடுவாங்க? அதை நினைச்சுதான் நாங்க நீதிமன்றத்தை அணுகணும். நல்ல தீர்ப்பு கிடைச்சிது. அதனால எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அதை தீவிரப்படுத்துறது சும்மா வெளியில நின்றுட்டு கோஷம் போறதுனால மட்டும் ஆகாது. ஏன்னா இதுல நாங்க பழக்கப்பட்டு அதுல வெற்றியும் பெற்றிருக்கோம். அந்த முறையில நம்ம போனோம்னா எல்லாத்துலயும் வெற்றி பெற முடியும்.